இப்ப இதுல விலை போட்டிருக்கீங்க பாருங்க. பயர் எவ்வளோ அண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்ணவேலி சாந்தியில் இருக்கிற ஹெச்என்பி ஏடிஎம் பேங்க் ஹெச்என்பி பேங்க் கிட்ட தான் இருக்கிறேன். இங்கே என்னதுனான்னு சொன்னால் திண்ணவேலி சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலுக்காண்டி நல்ல ஷேர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, அந்த பட்டாசு கரும்பு எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. நான் கிட்ட போய் பார்ப்போம். வேறு அந்த கொம்போ மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாளியில் போட்டு அதுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போய் கிட்ட இருந்து பார்ப்போம். இது திண்ணவேலி சந்தையில் மட்டுமண்டு இல்லை, யாழ்ப்பாணம் முழுக்கவுமே இப்போ இப்படித்தான் இருக்கு. அப்போ நாங்கள் எல்லா இடமும் போய் பார்ப்போம். பாருங்க, பட்டாசு, அகப்பைகள், கரும்பு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பழங்கள், கரும்புகள், தோரணங்கள் எல்லா இடமும் இருக்கு. எல்லாரும் வந்து இப்போ பொங்கலுக்கு தேவையான சகல சாமான் எதுவும் பண்ணிக்கணும். பானை இருக்கு, கல்லுகள் விற்கணும், இந்த பொங்க வைக்கிறதுக்கான கல்லுகள், பட்டாசுகள், இந்த தாட்சிகள் 890 இந்த புக்கு பானை மாதிரி 290. அண்ணா, பொங்கல் பானை எவ்வளவு? 600-650 இருக்கு. அதோட அரிசி வந்து இப்ப ஒரு அமௌண்ட், இப்ப 1 கிலோ 1/2 கிலோ அதுக்கேற்ற மாதிரியும் பானைகள் இருக்கு. சில பேர் அப்படி கேட்டு வாங்கினேன். இப்ப இந்த பானை வேணும்னு கேட்காம ஏன்னா 1 கிலோக்கான பானை தான் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு வாங்கினா. இன்னைக்கு இந்த ரோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஆடியவாதம் ரோட்டுக்கு வண்டி என்றாலும் சரி, அங்கால பலாலி ரோட்டுக்கு திரும்பினீங்கன்னாலும் சரி, எங்க இருந்தாலும் பொங்கல் சாமான் வாங்குறதுக்கான கடையில பார்க்கலாம். இப்ப நாங்கள் திண்ணவேலி சந்தையில இருந்து அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இப்ப யாழ்ப்பாண சந்தை, இப்படியே போற வார வழியில ஃபுட் சிட்டிகள் இருக்கு, அங்க என்ன மாதிரி போகுது எல்லாத்தையும் பார்ப்போம் நாங்கள். கரும்பு, பானை எல்லாமே ஒரு ரொம்ப மாதிரியும் எடுக்கலாம். பொங்கல் 18 எவ்வளவு அண்ணா? ஒரு கிலோ 2500, 2 சரி. அனைத்து விதமான பொருட்களையும் கொள்ளடக்கிய இதுக்கு பானையும் சேர்ந்து வருமா? பானை தனியா? இப்போ 1 கிலோவுக்கு தேவையான பொருள், 2 கிலோவுக்கு தேவையானது, 3 கிலோவுக்கு தேவையான தனித்தனியா கொடுத்து கொண்டிருக்கீங்க. நோத்வேக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கொம்போவும் பட்டாசு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கோம். நாங்க போய் பார்ப்போம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மண்பானை கொடுக்கறது கொண்டு வந்திருக்கோம். வளமையா எல்லா இடம் போன வந்தாலும் இந்த அலுமினியம் பானை தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மண்பானையும் வந்திருக்கு. அது நல்லா இருக்கு பாக்குறாங்க. இப்ப இதுல விலை போட்டிருக்கீங்க பாருங்க. பயறு 600 ரூபா, உளுந்து 800 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு சாமான விலையும் இதுல வச்சிருக்கீங்க. என்ன நாங்க விலையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இங்கால பானை மற்றது
1 கிலோவுக்கான பொங்கல் பொதி வந்து 1890 ரூபாய்க்கு இருக்கு. இப்ப ஒவ்வொரு கடையில இந்த 1 கிலோவுக்கான பொதி இந்த விலை வந்து மாறிக்கொண்டிருக்கு. நீங்க நாங்க சந்தையில நீங்க கேட்கல ஒரு விலை பார்த்துருப்பீங்க, இங்கால ஒரு விலை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை மாறும். இங்கால பார்த்தீங்கன்னா கல்லு விறகு அதுகளும் வச்சு வச்சுக்கோங்க. அதோட இப்ப நோர்த்வேலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த தோரணம் கரும்பு மற்ற பழங்கள் இளநீ அதெல்லாம் நீங்க வந்து இன்னொரு சின்ன கடையோட சொல்லிக்கிட்டே இருக்கு. டெராஸ் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நான் கொழும்புல நிற்கிறதுல ஒரு பார்சல் வந்திருக்காது. நான் நேற்று தான் நீங்கள் வந்து நான் பொங்கலுக்காண்டி நீங்கள் இதில் வந்து பழங்கள் அதனால ஆஃபீஸில் வாங்கி கொண்டு போகிறோம். இப்போ நான் டவுனுக்கு போய் எடுத்துக்கொண்டு போக போகிறேன். இதுதான் டெராஸ் ஆஃபீஸ் பின்னிக்கு இருக்கிறது பாருங்கள். இப்போ நாங்கள் பார்சல் வாங்கிட்டு யாழ்ப்பாணம் சந்தை தான் வந்துருக்கிறோம். நாங்கள் போய் இங்கே என்ன மாதிரி பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோன்றதை பார்ப்போம். சந்தை பக்கம் வந்த உடனே நீங்கள் கரும்பு கடையில் காணலாம். கரும்பு மற்ற தோரணம். முந்தி நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரம் வந்தால் தோரணம் நாங்கள் கட்டி கொண்டு போவோம். ஆனால் இப்போ தோரணமே கடையில் வாங்குற நிலைமையாக தான் போச்சு. மண்பானை பார்க்கவே நல்லா இருக்கு. அக்கா மண்பானை விலை எவ்வளவு? 1 கிலோ உண்டா? 800 ரூபாய். ஓ 600 ரூபாய். பரவாயில்ல. இப்ப மற்ற பானையோட பிடிக்கல. இப்ப மண்பானை 600 ரூபா. அந்த 1 கிலோ பானை 600 ரூபா. இந்த சில்வர் பானை இந்த இந்த பானை பார்த்தோம்னு சொன்னா 1 கிலோ 690 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேன். ஐயா 1 கிலோ பானை என்ன விலை? 650. கொஞ்சம் தான் இல்ல வித்தியாசப்படுது. இப்ப மண்ணுக்கும் இந்த பானைக்கும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு 50 ரூபா மாதிரி வித்தியாசப்படுது. அப்ப ரெண்டுல எது நல்லமோ அதை நாங்கள் வாங்கி பாதிக்கலாம். இந்த சந்தைக்கு உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா உள்ளுக்கும் இந்த கரும்புகள் எல்லாம் கடை போட்டுருக்கிறேன். கரும்பு நெல்லிக்காய் பலாப்பழம் செரம்பு காட்டே இருக்கு சில கடையில தோரணம். அதை விட அங்க பாத்தீங்கன்னா தென்னங்குருத்து இருக்குதான் அதுவும் வச்சிருக்கணும். வாங்க நாங்க உள்ள போய் பார்ப்போம். தென்னங்குருத்து இருக்கு தானே, குருத்தும் இருக்கு. அதே மாதிரி இங்கால கரும்பு இருக்கு. தோரணம் கட்டி இருக்கிற மாதிரி குருத்தும் இங்க கொடுக்குறது. பொங்கலுக்காண்டி நல்ல ஆக்கள் கூட்டமா இருக்குங்க. வேற பழங்கள் வாங்குங்க நிறைய பேர். மரக்கறி போதோ இல்லையோ பழங்கள் சாறு மர போகுது. பழங்களும் கரும்பும் முக்கியமான சாமான. போன ஒரு சந்தைக்கு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் அதே நேரத்துக்கு தான் வந்திருக்கு, மத்தியான நேரம். ஆனா போன முறை சன நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நல்ல சனம். அண்ணே வணக்கம். இவர் தான் எங்கட கருவாட்டு கடை. பொங்கல் பாக்குறதுக்கா? சரி அண்ணா, சரி. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி வர சின்னத்தை விட இந்த பொங்கலுக்காண்டி இந்த பழங்கள் கரும்பு அது வாங்க ஆறாக்கள்லாம் அதிகமாக இருக்கு. அடுத்தது பட்டாசு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விரைக்குள்ளேயே ஒன்று இந்த கடையில் பார்க்குறேன். இது விதமான பட்டாசுகள் வச்சு விட்டு கொண்டு இருக்கேன். நாங்கள் இதில் வச்சு பார்ப்போம்.
ரோட்டை க்ராஸ் பண்ணி போகிறது தான் பெரிய விஷயம். அதாவது டிராஃபிக்னா அந்த வாகனத்தில் நெருக்கிது அதுக்குள்ள பூந்து நம்மளோட உடம்புக்கு அடுக்கடுக்க எல்லாம் பட்டாசு இருக்கு. டவுன் இன்றைக்கு நடமாட்டம் அதிகமாக காணப்படும். ஏன்னா நாளைய பொங்கலுக்கு தேவையான எல்லா சாமானும், இந்த ஸ்வீட் ஐட்டம், உடுப்பு, பட்டாசு, இந்த மாவில தென்னங்குருத்து, தோரணம், அப்படி எல்லா சாமானுமே இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்குனேன். அங்கே கரும்பு வாங்கிட்டு போகிற ஆட்டோல. நீங்களும் என்ன மாதிரி பொங்கலுக்கு தயாராகிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆகிட்டதை கீழே கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு பொங்கல் அண்டு புது வீடியோ ஒன்றோட நான் உங்களோட சந்திக்கிறேன். நாளைக்கு பொங்கலுக்கு புது வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.